குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கு காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு நல்ல நல்ல குடும்பங்கள், குட் ஃபேமிலிஸ். வாசிக்க வேண்டிய பகுதி, நேற்று வாசித்த அதே பகுதி, யோவான் 2ஆம் அத்தியாயம் 1 வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் பிடிக்கத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். Listen to me, for blessed are those who keep my ways. இனிய இல்லம் அல்லது இன்ப இல்லம் உருவாக்குவதற்கான சில வழிமுறைகளை கானா ஒரு கல்யாண வைபவத்திலிருந்து நேற்று கற்றோம். 2 காரியங்களை நேற்று கவனித்தோம். ஒன்று, அங்கே இயேசுவின் பிரசன்னம் இருந்தது. The presence of Jesus was there. அடுத்து, கீழ்ப்படிதலின் பாதை அங்கு காணப்பட்டது. People submitted to the pathway of obedience. இன்றும் தொடர்ச்சியாய் 3 பாடங்களை கவனிப்போம். அங்கே மூத்தோரின் வழிகாட்டல் மதிக்கப்பட்டது. The philosophy of elders was respected there. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்றுதான் இச்சம்பவம் துவங்குகிறது. பல்லாண்டுகள் கர்த்தரோடு நடந்து வந்த அவளை போன்றதோர் அங்கே இருந்தது. அந்த மணவீட்டாருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். மூத்தோரை மதியாத தலைமுறை இது. படிப்பை பக்குவம் என்று தவறாய் எண்ணி விடுகின்றனர் நம்முடைய வாலிபரும் நங்கையரும். எஜுகேஷன் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். யோபுவுக்கு பில்தாத் கொடுத்த ஆலோசனை ஒருபோதும் பழமையாகாது. அவன் என்ன சொன்னான்? நீர் முந்தின தலைமுறையாரிடம் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நேற்று உண்டானவர்கள், ஒன்றும் அறியோம். அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ என்று நான் வாசிக்கிறோம் யோபு 8ஆம் அத்தியாயத்தில். வேலைக்காரரை இயேசுவிடம் போகும்படி நடத்தியதே அந்த மரியம்மைதான். இன்று நம்முடைய சமுதாயங்களிலே அர்த்தமே இல்லாத பாரம்பரியங்கள் பல உண்டு என்பது உண்மைதான். ஆனாலும் மூத்தோரிடம் உட்கார்ந்து பேசும்போதுதான் நமக்கு தெளிவு கிடைக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த விளக்கம், அந்த தாற்பயம் நமக்கு புரிகிறது. பெற்றோரிடமும் பெரியவரிடமும் ஆலோசனை கேட்க தயங்குவதாலேயே இளைஞர்கள் பலர் தங்கள் பிரச்சனைகளை நெடுகவே சுமந்து கொண்டே இருக்கின்றனர். அடுத்து, இன்ப இல்லத்திற்கு முக்கியமான ஒரு காரியம் இந்த திருமண வீட்டிலே நாம் கண்டுபிடிப்பது எதிர்பார்ப்பில் உறுதி.
பாசிட்டிவ்னஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். திராட்சை ரச தட்டுப்பாட்டை மாற்று வேடத்தில் வந்த ஆசீர்வாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இட் வாஸ் a blessing in disguise. பிந்திய ரசம் முந்தியதை விட ருசியாகிவிட்டது. நமது குடும்பம் ஒவ்வொன்றின் மீதும், நன்றாய் கவனியுங்கள், நம் குடும்பம் ஒவ்வொன்றின் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டவர் அக்கறை கொண்டுள்ளார். அவர் ஒருவரையும் அசட்டை செய்வதில்லை. குடும்பங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்ட அவரது கரங்கள் ஒருபோதும் அடக்கப்படவில்லை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளையும் பார்த்து அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாத கரங்கள் ஒருபோதும் குறுகி போகவில்லை. நண்பரே, உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உங்கள் வேண்டல்களையும் உங்கள் கண்ணீரையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஜெபங்களை புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். உங்கள் கண்ணீர்களை தமது பாட்டில்களில் அவர் பிடித்து வைக்கிறார். உங்கள் குடும்பத்தினரின் சிதைந்த உறவுகளை அவர் சீர்படுத்துவார். கானா ஊரில் இந்த அற்புதத்தை இயேசு 3ஆம் நாள் செய்தாராம். ஆம், நம்பிக்கை இழந்த 2 நாட்களுக்கு பிறகு வரப்போகிற உயிர்த்தெழுதலையும் புது வாழ்வையுமே இந்த 3ஆம் நாள் என்பது குறிக்கும். உங்கள் 3ஆம் நாள் இதோ உதயமாக போகிறது. நம்பிக்கை இழந்து துவண்டு போகாதிருங்கள். தொடர்ந்து ஆண்டவரை பற்றி பிடித்து உங்கள் எதிர்பார்ப்பில் உறுதியாயிருங்கள். பி பாசிட்டிவ் இன் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். 5ஆவதாக, இந்த சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு படிப்பினை, தேவ புகழ் பரவுவதை பிரதானமாய் கொள்ள வேண்டும். ப்ரமோஷன் ஆஃப் காட்ஸ் காஸ். இந்த அற்புதத்தின் நோக்கத்தை வசனம் 21 ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறது. அவரது சீடர்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் ஏற்கனவே விசுவாசிகள் தான், ஆனால் இப்பொழுது அவருடைய விசுவாசம் இன்னும் பலப்பட்டு அது ஆளப்பட்டது. இயேசுவின் 2ஆம் அடையாள அற்புதமும் யோவான் 4ஆம் அத்தியாயத்திலே பார்க்கிறோம். அதுவும் ஒரு குடும்பத்திற்காகவே செய்யப்படுவது. ஒரு ராஜாவினுடைய வேலைக்காரனுடைய மகன், அவர் மரணப்படுக்கையில் இருந்தான். இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இறைவன் தமது திட்டங்களையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற இம்மண்ணுலகில் வைத்துள்ள இயக்கங்கள் தான் குடும்பங்கள் என்று நான் சொல்லுவேன். குடும்பம் என்னும் வட்டமே கிறிஸ்துவை பிரதானமாய் கடத்தும் கம்பி. The family circle is the supreme conductor of Christianity. நல்ல குடும்பங்கள் நல்ல சமுதாயத்தையும், நல்ல சமுதாயங்கள் நல்ல நாட்டையும், நல்ல நாடுகள் நல்ல உலகையும் உருவாக்கும். உங்களுடைய இல்லம் இன்பமாய் இருக்க வேண்டுமானா இதோ 5 காரியங்கள். இயேசுவின் பிரசன்னம் நாடுங்கள், கீழ்ப்படிதலின் பாதையில் செல்லுங்கள், மூத்தோரின் ஆலோசனை கேளுங்கள், எதிர்பார்ப்பில் உறுதியாய் இருங்கள், தேவ புகழ் பரவுவதற்காக பாடுபடுங்கள். பிள்ளைகளே, என் வழி எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை உமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். எங்கள் குடும்பத்திலே இருக்கிற சிக்கல்கள், சின்னாபின்னமான சிதைவுகள், பிரச்சனைகள், கேள்விகள், சந்தேகங்கள், சமாதான கொலைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உமது பிரசன்னம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல் என்று ஒத்துக்கொள்ளுகிறோம். மூதாதையருடைய அறிவான அனுபவபூர்வமான வார்த்தைகளை மதிக்க வேண்டும் என்று இளைய சமுதாயமாகிய நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் திரும்ப தர வேண்டும் என்று உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொண்டு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய குமாரனா இயேசு 2 பேராக தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பிய பொழுது, நீங்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் முதலாவது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்று சொன்னாரே, அதே வார்த்தையை இப்பொழுது இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையை நீர் பலிக்க செய்யும். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.